வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த சட்னி நம்ம வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கால்சியம் பற்றாக்குறையே வராதுங்க. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 வயசு கடந்துட்டாலே போன்ஸ்லாம் ரொம்பவே வீக் ஆயிரும். இந்த சட்னி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம தோட்டத்தில், நம்மளோட பால்கனி தோட்டத்தில் இந்த பிரண்டை செடி பறிச்சுக்கலாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிரண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வந்தப்போ ஒரு 3 கணு தாங்க நான் ஊன்றி வச்சேன். ஒரு சின்ன தொட்டியில் ஊண்டி வச்சோனாலே போதும், அது நல்லா படர்ந்து நிறைய வந்துடுச்சு. இது வந்து நிறைய பறிச்சிட்டேங்க. பறிக்க அதை நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்துட்டு குழம்பும் வைக்கலாங்க. அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பிஞ்சாக கட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நார் இருக்காதுங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உடைக்கும் போதே நார் வரும். அதை வந்துட்டு உரிச்சு விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கிடணுங்க. நல்லா சுருள வதக்கிடணும். இப்போ நான் ஒரு 7 மிளகாய் வத்தல் அளவுக்கு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய் சீல் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி தாங்க அந்த மிளகாய் வத்தல், தேங்காய் சீல், இந்த புளி இது எல்லாமே போடணும். இப்போ கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கு போடுவோம் இல்லையா, அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், இதுவும் கொஞ்சம் புதினா, மல்லி, கருவேப்பிலை, 2 பூண்டு பற்கள், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்கலைனாலும் பரவாயில்லைங்க. நம்ம வறுத்து வச்சுட்டு இந்த இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பாங்க. இதில் என்ன ஒரு டேஸ்ட் எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.